மீண்டும் தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக பரந்தூர் விமான நிலையம் தமிழகத்துக்கு வரப்போகிறதா ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். இதுக்கான நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக போய்கொண்டு இருக்குது. அதாவது விஜய் அவர்களோட முதல் பிரச்சாரமே பரந்தூர் விமான நிலையத்துக்கு எகெயின்ஸ்டாக தான். ஸோ திமுக அரசாங்கம் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருவதற்காக பிளான் போட்டுட்டு இருந்துச்சு. அப்போ பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது, விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற முதல் பிரச்சாரத்தை பரந்தூர்லேருந்து விஜய் அவர்கள் ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் பரந்தூர் விமான நிலையம் விஜயம் கொஞ்சம் நெருக்கமான உறவு இருக்குது. இந்த சமயத்தில் பரந்தூர் விமான நிலையத்தை விஜய் அவர்களே ஓகே பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற டவுட் எழுந்திருக்கு. ஸோ பரந்தூர் விமான நிலையத்துக்கான ஒர்க் விஜய் அவர்கள் ஆட்சி வந்துட்டு அப்புறமா அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போ பரந்தூர் விமான நிலையம் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அந்த விளக்கத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நமக்கு கிடைத்த தகவல் படி விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்தை ஓகே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்தை ஓகே பண்ணிவிட்டால் அது விஜய் அவர்களுக்கு முக்கியமாக தமிழக அரசுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ இதை எப்படி விஜய் அவர்கள் எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.